ஹாய் கைஸ், லாஸ்ட் எபிசோடில் நம்ம ஏன் இருக்கான்ல அவன் பார்த்தீங்கன்னா ஹார்ஸ் ரைடிங் போகலான்னு போயிட்டுருக்க ஹீரோயின் பின்னாடியே வந்துக்கிட்டா. உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன், அதனால தான் பார்க்காம இருக்க முடியல அப்படின்ட்டு இருக்க. அவனுக்கு நான் சரியான கடுப்பாயிடுது. 2 நாளுக்கு முன்னாடி தான் பார்த்தோம், அதுக்குள்ளே எப்படி மிஸ் பண்ணுவேன் அப்படின்ட்டு இருக்க. ஆமாம், நீங்கள் என்ன குதிரையெல்லாம் உங்களுக்கு ஓட்ட ரொம்ப பிடிக்கும் போல அப்படின்ட்டு குதிரை ஓட்டம் அவனை பார்த்து கேட்டுக்கிட்டு இருக்கான். எனக்கும் தான் ரொம்ப பிடிக்கும், அதனால தான் நானும் வந்துட்டுன்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா நக்கல் அடிச்சுட்டு சரி வாங்க ஓட்டலான்ட்டு இருக்க. அவன் சாப்பிட்லான்னு ஹோட்டல் போனால் கூட ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பின்னாடியே போயிடுறா. சே, உங்களை நான் பார்த்து ஒரு நாள் ஆச்சுல, அதனால தான் ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்ட்டு ஒரு நாள் கூட விடாமல் பின்னாடியே போயிட்டுருக்கா. நான் எப்படி சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. அவன் எனக்கு சோறே வேண்டாமான்ட்டு எஞ்சி போகலான்ட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான். எப்படி தான் இப்படி பின்னாடியே வந்துக்கிட்டு இருக்கேன்னு கேட்டுக்கிட்டு இருக்க. நான் என்ன பண்ணுறது, உங்களை பார்க்கலன்னா எனக்கு ரொம்ப மிஸ்ஸிங்காகவே இருக்குது, என் மனசெல்லாம் உருகுது, அதனால தான் ஹைனஸ் அப்படின்ட்டு இவ பார்த்தீங்கன்னா இந்தாங்க என் மனசு எடுத்துக்கங்கன்ட்டு உட்காந்து காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கா. அவன் ரோட்டில் போனால் கூட நம்ம ஹீரோயின் பின்னாடியே போயிட்டு என்னங்க நான் உங்களை மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்க. அவனுக்கு காமெடியாக இருக்குது. தியேட்டர் போனால் கூட நம்ம ஹீரோயின் பின்னாடியே போயிட்டுருக்கா. நாங்கள் பாப்கார்ன் வாங்கிட்டேன் சாப்பிடுங்க அப்படின்ட்டு இவன் சொல்லிக்கிட்டு இருக்க. படமே வேண்டாண்டா தாயே அப்படின்ட்டு இவன் பின்னாடி ஓடிட்டு இருக்கான். ஜாகிங்க்கு கூட விடுறதில்லைன்னா பார்த்துக்கோங்க, நான் ஜாகிங்கே பண்ண மாட்டேனான்ட்டு அவன் ஓடிக்கிட்டு இருக்க. இவன் மிஸ்ஸியும் பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்கா. ஒரு கட்டத்துக்கு மேலே அவன் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் லூஸ் மாதிரி போட்டுட்டு இப்போ நான் நல்லா இல்லை தானே அப்படின்ட்டு இருக்க. இல்லையே நல்லா தான் இருக்கீங்கன்ட்டு அசிஸ்டன்ட் சொல்கிறான். நான் மட்டும் நல்லா இருக்கிறது தெரிஞ்சா அவள் பின்னாடியே வந்துருவாளே, நான் போய் ட்ரெஸ்ஸை மாத்துறேன் அப்படின்ட்டு ஏன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பைத்தியமாகவே ஆயிட்டான். கேவலமான ட்ரெஸ்ஸை போட்டுட்டு தான் இனி வெளியே சுற்றணும், அப்போ வச்சு போகலாமான்ட்டு அவன் ஒரு பக்கம் சுற்றிக்கிட்டு இருக்க. ஹீரோயினுக்கு காலு வேறு யாருமே இல்லை, அவங்க அண்ணி இருக்காங்களே. பாப்பா என்ன பண்ணுற அப்படின்ட்டு இருக்க. ஆஃபீஸில் தான் இருக்கேன், சொல்லுங்க நீ அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. அது இல்லை, உனக்கு நானும் அப்பாவும் சேர்ந்து ஒரு நல்ல டேட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம், நீ போய் கண்டிப்பாக அட்டன் பண்ணணுன்ட்டு இருக்க. ஹீரோயின் நான் இப்போ கேட்டேனாங்கிற மாதிரி இருக்கா. அதெல்லாம் இல்லை பாப்பா, நீ மட்டும் போலனா இங்கே குடும்ப அவமானமே போயிடும், போதுமா அப்படின்ட்டு அவங்க ஏற்றி விட்டுட்டு இருக்க. சரி சரி போய் தொலைகிற அப்படின்ட்டு ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா கம்பல் பண்ணி ஒத்துக்கிறா. அப்பாவோட மானமும் இதில் இருக்கு பாப்பா, பார்த்து நடந்துக்கோ அப்படின்ட்டு அண்டி சொல்லிட்டு இருக்க. ஆமாம், என்னோட வாழ்க்கையே இதில் தானடா இருக்குது அப்படின்ட்டு அவளுக்கு சரியான கடுப்பாயிடுது. அந்த நம்பர் வாங்கி மெசேஜும் பண்ணிவிட்டு எந்த இடத்துக்கு வரணும் என்ன இதுன்னு கேட்டு விட்டுட்ருக்கா. பையனும் நல்லா ஹேண்ட்ஸமான பையனை சொல்லிக்கிட்டு இருக்க. இவ பார்த்தீங்கன்னா இந்த ராயலோட ஆர்ட் மியூசியம் இருக்குல்ல, அங்கே தான் அந்த பையனை வர சொல்லி மீட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவன் பேசும்போதே இவ ஃபுல் கவனமும் அந்த பிக்சர்ஸ் மேலே தான் இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா அவன் ஒரு கேள்வியாக கேட்டுக்கிட்டு இருக்கா. ஹீரோயின் வந்துட்டு எனக்கு பிடிச்சிருக்கானா கேட்குறீங்க அப்படின்ட்டு இருக்கா. ஏன்னா உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லி ஆகணும், இதுக்கு மேலே மறைக்கிறதுக்கு என்ன இருக்குது. ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு எப்போவுமே சொத்து எல்லாமே எங்கள் அண்ணன் பேரில் எழுதி வைக்கணும்னு தான் ஆசை, அதனால தான் இந்த பிளானில் உங்களையும் சேர்த்துருக்காங்க. நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்னோட சொத்தெல்லாம் எங்கள் அண்ணனுக்கு போய்டுன்ட்டு, ஆனால் அதுக்கெல்லாம் நான் விட மாட்டேன் அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்கிறா. நான் யாரையாச்சும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவங்க என்னோட வாழ்க்கையே எனக்காக அர்ப்பணிக்கிற மாதிரி இருக்குன்ட்ருக்க. அப்போ தான் பிரின்ஸ் இயான் இருக்கான்ல, அவனோட பூனைக்குட்டி பிக்சர் எல்லாம் பார்த்துட்டு இருக்கான். ஃபுல்லாகவே அவன் பூனையாக தான் வரைஞ்சி வச்சுட்டு இருக்கான். பூனை பிடிக்குமா இவனுக்கு அப்படின்ட்டு இருக்க. அவன் பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கான். அதான் நான் யார் கல்யாணம் பண்ணாலும் சரி அவங்க வாழ்க்கையை எனக்கு அர்ப்பணிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா எனக்கு இப்போவுமே என்னோட லட்சியம் மட்டும்தான் முக்கியம், நான் அவங்களோட ஃபேமிலி லைஃப் அதிலெல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. பட் ஃபுல்லாமே நான் என்னோட கெரியரை மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருப்பேன். அதுக்கெல்லாம் உங்களுக்கு ஓகேனா அப்போ வேணால் சொல்லுங்கள், நம்ம எதுனா ஒன்று மீட் பண்ணலாம், உங்களோட வாழ்க்கையை எனக்கு அர்ப்பணிக்க ரெடியா நீங்கள் அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா ஓப்பனாகவே கேட்டுடுறா. அவனுக்கு பதிலே இல்லை, ஸ்டன் ஆகிட்டான். நான் உங்களுக்கு இதை விட ஸ்ட்ரைட்டாக எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, பட் உண்மை எல்லாமே சொல்லிட்டேன், நீங்கள் தான் நல்லா யோசிச்சுக்கணும், இப்போ இது உங்கள் கையில் இருக்குங்கிற மாதிரி இவன் விளையாட்டுமே சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்க. அவனுக்கா ஆடி போயிடுச்சு. அப்போ கரெக்டாக செக்ரட்டரி இருக்கான்ல அவன் வந்துட்டான். வந்த உடனே நாங்கள் இந்த மாதிரி சுற்றி பார்க்கலான்ட்டு வந்தோம், நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு சும்மா ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு இருக்க. அதுக்குள்ளே செக்ரட்டரி கூப்பிட்டாங்கன்ட்டு அவனும் போயிடுறான். இங்கே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நல்லா யோசிச்சுக்கப்பா, நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன் இருக்க. அவன் பார்த்தீங்கன்னா இது செட் ஆகாதுங்கிற மாதிரி நேராகவே சொல்லிடுறான். ஹீரோயின் ஏதோ ஆல்ரெடி எதிர்பார்த்துருப்பாத்தார சக்ஸஸ்ஃபுல்லாக டேட்டை கேன்சல் பண்ணி விட்டுட்டோன்னு இருக்க. இன்னொரு பக்கம் செக்ரட்டரி இந்த விஷயத்தை போய் நம்ம ஏன்ட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். நான் ஹீரோயினை பார்த்தேன், அவங்க ஏதோ புது பையனோட வந்திருந்தாங்க, எனக்கு தெரிஞ்சு அவங்க 2 பேர்த்தோட பேர் சூப்பராக இருந்துச்சுப்பா, நல்லா தான் இருந்தாங்கங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. ஏனுக்கு சரியான கடுப்பு. அவன் அந்த பெயிண்டிங் வாங்கிட்டு வந்திருப்பான் பார்த்தீங்களா, அது மேலே மாட்டு கீழே மாட்டுன்னு வேணும்னே அலும்பு பண்ணிக்கிட்டு இருக்கான். இவனுக்கு ஒரு பக்கம் ஹீரோயின் மேலே க்ரஷ் இருக்கும் போல, ஆனால் வெளியே தான் சொல்லலை, யாருக்கு தேவை அவளோட கதன்ட்டு இவன் பேசிக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம ராணி இருக்காங்களே அவங்கள பற்றி நினச்சி பார்க்குறான். ராணி 4 ராணிகள் இருக்க குடும்பத்திலேருந்து வந்தாங்க. நம்ம ஹீரோயின் ஒரு காமனரு, ஆனால் இவங்க 2 பேரும் ஒரு வேளை ஒரே ஃபேமிலியில் இருந்தால் சரியான போட்டியாக இருக்குன்னு இருக்க. அதனால இப்போ என்ன சரி இதெல்லாம் இருக்கிறங்காட்டி நீங்கள் ஏன் கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க, உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் போய் சொல்ல வேண்டியதானங்கிற மாதிரி இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் சொல்லலாம், பட் ராணி அவ்வளோ சீக்கிரம்லாம் ஒத்துக்க மாட்டாங்க, உனக்கே தெரியல அவங்கள பற்றிட்டு இருக்க. ஆமாம், ஆனால் நான் ஹீரோயினை பற்றி ஃபுல்லாகவே செக் பண்ணேன், அவங்க சரியான ஃபைட்டர் ஸ்கூல்ல இருந்து, அவங்க பேக்ரவுண்ட் கூட க்ளீனாக இருக்குது, அவங்க ஃப்ரெண்ட்ஸுன்னு கூட யாருமே இல்லை, நீங்கள் இதை ஒரு நல்ல சான்ஸாக யூஸ் பண்ணுறது நல்லதுங்கிற மாதிரி அவன் ஹீரோயினை பற்றி பக்காவாக எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்க. இவனுக்கும் ஹீரோயினை பிடிச்ச மாதிரி தான் இருக்குது, பட் இதோ சுச்சுவேஷன் தடுக்கிற மாதிரி இவன் நின்றுக்கிட்டு இருக்க. ராணிக்கு ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் என்னன்னா, அரசர் இருக்கார்ல அவர் பார்த்தீங்கன்னா இனி மேலே எனக்கு அரச பதவியே வேண்டான்ட்டு கைப்பட எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டு இருக்காங்க. ஏன் இப்படி பண்ணுறீங்கிற மாதிரி ராணி நின்றுட்டு இருக்க. நான் அரசராக இருந்தால் கண்டிப்பாக என்னால் வாழ முடியாது, அதுக்கு நான் அரசர்
அவசரம் இல்லாமல் நிம்மதியாக வாழ்ந்துக்கிட்டே போகிறேன் அப்படின்ட்டு அரசர் பார்த்தீங்கன்னா ரிசைன் பண்ண, அதுக்கு நீங்கள் சாகிறதே எவ்வளவோ பெட்ரு. கொஞ்சம் கூட உங்களுக்கு அந்த இளவரசரை பற்றி கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லையா, அவனோட வாழ்க்கை என்னாகும் அப்படின்ட்டு இவங்களோட பையனை பற்றி பேசிட்டு, நான் இதுக்கு சாகிறதே பெட்டர் தான் சொல்லுவேன்ட்டு அந்த கடிதம் இருக்குள்ள அதை அப்படியே இவங்க நெருப்பில் பற்ற வச்சுட்டு அங்கேயே போட்டு போயிடுவாங்க. இங்கே அரசர் கத்திக்கிட்டு இருப்பாரு ராணி அப்படின்ட்டு, ஆனால் அவங்க கண்டுக்காமல் வந்துடுவாங்க. பட் அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த நெருப்புலேருந்து தான் ஃபுல்லாகவே எரிஞ்சு போயிருக்கும். இவங்க கண்ணில் கொஞ்சம் கூட அந்த அழுகையெல்லாம் இருக்காது. ஏன்னா அரசர் அந்த சுச்சுவேஷனில் செத்தே போயிருப்பாரு. அந்த இடத்துக்கு இயான் வருவான். வந்த உடனே அவன் முதல் கேள்வியே, அடுத்து இளவரசர் எங்க, இனிமேல் அவர் தான் இந்த ராஜ்யத்தால் போகிறாரு அப்படின்ட்டு இவனோட கொஞ்சம் கூட அந்த சுயநலம் இல்லாமல் அதை அவனுக்கு கொடுத்துருவான். இது இப்போ நினச்சி பார்க்குறான். பட் அவன் கண்ணிலேருந்து கண்ணீராக வருது. இயானுக்கு என்னாச்சு என்னன்னு தெரியல. பட் ஒரு மாதிரியே இருக்கான். என்ன நீங்கள் மறுபடியும் சரியாக தூங்குறது இல்லையா, எப்போ தான் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம்லாம் விட போதும், இனிமேல் தூங்காமலாம் இருக்காதீங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் அரசரை பார்த்தீங்கன்னா ராணி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதோ இன்னைக்கு நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்களா, பார்த்து பத்திரமா போங்க. குறிப்பாக நீங்கள் தனியாக எப்படி இருக்கிறதுன்னு கற்றுக்கங்க. ஏன் இல்லைனாலும் நீங்கள் சர்வை பண்ண முடியும்ல, அதை நீங்கள் ப்ரூஃப் பண்ணி காட்டுக்கங்கிற மாதிரி அவள் ஒரு சின்ன பையன்கிட்ட போய் அவ்வளோ அட்வைஸ் ராணி கொடுத்துட்ருக்க. அவனும் கேட்டுக்கிட்டே இருக்கான். இன்னொரு பக்கம் அவன் ஓகேவா இருப்பானா, நீங்கள் இல்லாமல் இந்த ஈவெண்ட்டுக்கெல்லாம் போகிறான்ட்ருக்க. இல்லை அவன் சின்ன பையன், அவன் எப்படி ஓகேவா இருப்பான், கண்டிப்பாக அவன் இருக்க மாட்டாங்கிற மாதிரி இளவரசர் யான் இருக்கான்ல அதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா காலை பண்ணி அவள் செக்ரட்டரி A to Z சொல்லிக்கிட்டு இருக்கா, அசிஸ்டன்ட்டு அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்ட்டு பர்ஃபெக்டாக ரெடி ஆகி வாங்கன்ட்டு நம்ம ஹீரோயினுக்கு ஃபுல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸாக இருக்குது. எக்காரணத்தை கொண்டு ரெட்டு மட்டும் போட்டுறாதீங்க, நான் ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்கேன் அதை போட்டு வாங்கன்ட்டு அவ்வளோ இன்ஸ்ட்ரக்ஷன். எதுக்கு அப்படின்னா நம்ம ஹீரோயினுக்கு ஏதோ ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் போல் அதுக்கு தான் அழைப்பு எடுத்திருக்காங்க. இன்னைக்கு அரசரும் வராரு, அதனால கொஞ்சம் பார்த்துருங்க அப்படிங்கிற மாதிரி செக்ரட்டரி கூட்டிகிட்டே போய் சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோயினும் ஃபோட்டோலாம் போஸ் கொடுத்துட்ருக்கா. அங்கே அரசர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் என்னதான் இருந்தாலும் அவன் ஒரு சின்ன பையன் தானே, அதனால எல்லாம் கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுத்துகிட்டு மாதிரி பேசுகிறாங்க. சாப்பிடுங்க அரசே, பொறுமையாக போகலாம், நாங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்குறோன்ட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இயான் வந்திருக்கான். பார்த்த உடனே அவனுங்களுக்குலாம் ஷாக்கு. இப்படி தான் நான் இல்லாத போது அரசர்கிட்ட இருந்துட்டுருக்கீங்களா என்னன்ட்டு அவன் கடப்பில் கேட்டுட்டு இருக்க. இவனுங்களுக்குலாம் வாயே இல்லை. இதுக்கு மேலே எப்படி பண்ணிங்கன்னா உங்கள் வேலைக்கே ஆபத்தாயிடும் பார்த்துக்கங்கன்ட்டு இருக்கான். ஏன்னா நம்ம இயான் பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டு இருப்பான்ல, அப்போ தான் அரசர் கால் பண்ணியிருப்பாரு. அவன் சித்தப்பா இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் வரீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பான். இயான் அந்த குட்டி பையன் கூப்பிட்ட உடனே வந்திருப்பான். நான் வந்துட்டேன்ல, இனி எல்லாமே ஓகேவா தான் இருக்கும், என்ன போகலாமா அப்படின்ட்டு இயான் தான் கூட்டிகிட்டு போயிட்டுருப்பான். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அரசருக்கு பார்த்தீங்கன்னா இந்த லைட்ஸ் எல்லாம் பார்க்கும்போதே கண்ணில் ஒரு மாதிரி ஆயிடுது. பட் இயான் கூட வந்து இந்த சிதப்பா கையை பிடிச்சிக்கோ அப்படின்ட்டு அவன் கையை பிடிச்சிக்கோ அப்படின்னு சொன்னங்காட்டி தான் அந்த அரசருக்கு இவன் அவ்வளோ துணையாக இருக்கான். மேலே அந்த அவார்ட் செரமனியும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஹீரோயினுக்குனா இயானை பார்த்த உடனே ஒரே குஷி ஆயிடுச்சு. அதே மாதிரி அவார்ட்ஸும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அரசர் இருக்கார்ல, அவர் தான் எல்லாத்துக்கும் கொடுத்துட்ருக்கேன். பெஸ்ட்டு ஆண்டர்பிரினர் அவார்டை நம்ம ஹீரோயினுக்கு தான் கொடுக்குறாங்க. அவளுக்குன்னா பெரிய சந்தோஷம், அதுவும் இயான் கையிலிருந்து வாங்குறது. அங்கே போன உடனே அரசே எனக்கு இதை தலையில் மாட்டி விடுறீங்களான்ட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த தொப்பி இருக்கும்ல அதை வாங்கிக்கிறா. நம்ம இயான் கிட்ட போன உடனே சரி முதல் விஷயம் நாங்களை ரொம்ப மிஸ் பண்ண தெரியுமா அப்படின்ட்டு அதை தான் காதுக்குள்ளே சொல்லிக்கிட்டு இருக்கா. தோ உங்கள் தலையில் இப்போ இருக்குது, இதை வச்சாச்சும் கொஞ்சம் பொறுப்பாக இருந்துக்கலாம்லன்னு இருக்க. நீங்கள் சொன்னால் சரிதான் அரசே அப்படின்ட்டு உங்கள் உத்தரவுங்கிற மாதிரி அங்கேயே ஃப்ளிட் தான் பண்ணிக்கிட்டு இருக்கா. அடுத்த ஃபோட்டோஸ்லாம் செஷன் போது எல்லாம் ஜாலியாக இருக்காங்க. ஆனால் ஹீரோயினோட ஃபன்னு ஃபுல்லாக அரசர் மேலே தான். இங்கே வெளியே வந்தோடனே நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்து எல்லாத்தையும் போஸ்ட் போடும்போது ஹேஷ்டேக் இயான்ட்டு இவ அதையும் சேர்த்து போட்டுடுறா. இன்னொரு பக்கம் நம்ம பிரைம் மினிஸ்டர் இருக்கார்ல, அவரோட கேபினில் உட்காந்துட்டு இருக்கும்போது தான் இந்த மாதிரி ஒரு முக்கியமான விஷயம் வந்துச்சுன்ட்டு செக்ரட்டரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி என்ன விஷயம் அப்படின்னு இருக்கும்போது தான் அரசர் இந்த மாதிரி போய் விருது கொடுத்துருக்காரு. இன்னைக்கு நியூஸில் கூட வந்திருக்கு பாருங்க, இயானோ அதுக்கு போயிருக்காங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. அவர் என்ன ஃபங்க்ஷன் என்ன எதுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ தான் ஹீரோயினுக்கு அவார்ட் வாங்கினது தெரிஞ்சிருக்கு. இவருக்கு ஒரே சந்தோஷம். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கொஞ்சம் முன்னாடியே சொல்ல மாட்டீங்களா, இவ்வளோ லேட்டாக சொல்கிறீங்கன்னு இருக்க. இயான் தான் கொஞ்ச நாள் லீவில் இருக்கான்ல, அதனால அரசரை பார்த்தீங்கன்னா பார்த்து போங்க அரசே, போயிட்டு சொல்லுங்க அப்படின்ட்டு பத்திரமா வந்த வழியில் வச்சு அனுப்பி விட்டுறான். பட் போகும்போது இவனுக்கு தலைவலிக்குது, என்னாச்சு அப்படின்னு இருக்க. இயானோட சிம்டம்ஸ் எல்லாம் பார்த்தாலே தெரியுது அவனுக்கு உடம்பு ஏதோ சரியில்லைன்ட்டு. இன்னொரு பக்கம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த தொப்பியை மாட்டிக்கிட்டே ஆஃபீஸ் ஃபுல்லாக சுற்றிக்கிட்டு இருக்கா. இப்படியே நீங்கள் இப்படி தான் பண்ண போறீங்கன்னு இருக்க. அந்த இடத்துக்கு பிரைம் மினிஸ்டர் வேற கரெக்டாக வந்துட்டாரு. பிஎம் பார்த்த உடனே நம்ம ஹீரோயினுக்கு ஒரே சந்தோஷம். 2 பேரும் ட்ரீட் கொடுக்குறவாங்கன்ட்டு ஹீரோயின் ஹோட்டலுக்கு தான் கூட்டிகிட்டு வந்திருக்கா. இவ்வளோ பெருசாக வளர்ந்துட்ட, அதுவும் அவார்டெல்லாம் வாங்கியிருக்க, கங்க்ராச்சுலேஷன்ஸ் இருக்க. நான் திறமைக்கெல்லாம் வாங்குறது சகஜம் தானே, இதில் என்ன புதுசாக இருக்குன்ட்டு அவள் சூப்பராக பேசிக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் பார்க்கும்போது நீ இன்னும் மாறவே இல்லாத மாதிரி இருக்குது அப்படின்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இன்சிடென்ட்டை ஞாபகப்படுத்தி வரான். நம்ம இந்த ஆரோ ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போல ஞாபகம் இருக்கான்ட்ருக்க. அவனுக்கு கிட்டத்தட்ட கொஞ்சம் பயமாகவே இருக்கும் வில்லு விடுறக்கு. ஆனால் ஹீரோயின் தான் பார்த்தீங்கன்னா என்ன நீங்கள் இப்படி விட்டுட்டு இருந்தீங்கன்னா நம்ம தோற்று தான் போவோம் வைங்க அப்படின்ட்டு கிட்டத்தட்ட எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துருப்பா. இது இப்படி தான் பிடிக்கணும் புரியுதா அப்படின்ட்டு அவள் பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுத்துட்ருக்க. இவனுக்கு ஹீரோயின் மேலே கொஞ்சம் க்ரஷ்ங்கிற மாதிரி தெரியுது. அவள் பேச பேச இவனுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஹார்ட் பீட் டக்கு டக்குன்னு ஏறிக்கிட்டு இருக்கும். அவன் அப்படியே ஹீரோயின் பக்கத்தில் இருக்க நர்வஸ்லேயே விட்டு பழகியிருப்பான். அவன் ப்ராக்டிஸ் எடுத்து தான் அதுக்கப்புறம் அவ்வளோ பக்கவாக மாறியிருப்பான். அது எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோயின் ஆமாம்மா நான் சொல்லிக் கொடுக்கலன்னா நீங்கள் பாவமாக இருந்திருப்பீங்களேன்ட்டு நக்கல் அடிச்சிட்டு இருக்கா. இவன் இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஹீரோயின் மேலே க்ரஷ்
க்ரஷ்ங்கிற மாதிரியே உட்காந்து அவளை ஒன் சைடாக பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இவங்க கதை எங்கே போய் முடியுதோன்னு தெரில. அடுத்து செக்ரட்டரி பார்த்தீங்கன்னா அந்த மெடிக்கல் ஷாப் போயிட்டு என்னென்ன சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கோ எல்லாமே சொல்லி அவனுக்கு டேப்லெட்டும் வாங்கி கொடுத்துறான் இயானுக்கு. இது மட்டும் சரியாகலைன்னா விடுங்க, நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாங்கிற மாதிரி அவன் பக்கத்துலேயே இருந்து பார்த்துக்கிட்டு இருக்க. இயானுக்கு அப்போ கூட உடம்பு ரெடியான மாதிரியே தெரியல. இன்னொரு பக்கம் ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா அதே ஹோட்டலில் தான் இருக்கா. போஸ்டெல்லாம் போட்டுட்டு வந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல செக்ரட்டரி பார்க்குறா. பார்த்த உடனே அவளுக்கு ஷாக்கு, இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்ட்டு. ஏன்னா நம்ம இயானுக்கு முடியாமல் தானே இருக்குது. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவளோட டாக்டர் வர சொல்லி இயானுக்கு நல்லா ஹெல்ப் பண்ண சொல்கிறா. அதே மாதிரியே எல்லாத்தையுமே பார்த்துட்டு ஒன்றுமே இல்லை, ரெஸ்ட் எடுத்தால் சரியாக போய்ட்டு போயிட்டுருக்க. இந்த பேஷண்ட்டு நீங்கள் இயானுக்காக வந்தேன்னு சொல்லாதீங்க, எனக்காக வந்தேனே சொல்லுங்கள், வேறு எதுவும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அவதையும் இந்த நியூஸை சீக்கிரட்டாக இருக்கட்டும்ங்கிற மாதிரி சொல்லிடுறா. டாக்டரும் சரிம்மா அப்படின்ட்டு போயிட்டுருக்க. இன்னொரு பக்கம் நம்ம இயான் வந்திருப்பார்ல, அதை பார்த்தீங்கன்னா ராணி பார்த்துடுறாங்க. எதுக்கு அவர் வந்தார், நீங்கள் எதுக்கு அவளை கூப்பிட்டீங்க அப்படின்ட்டு சின்ன பையனை கூட பார்க்காம கத்திக்கிட்டு இருக்கா. என்னதான் இருந்தாலும் சரி, எனக்கு ஒரே ஒரு பயம்தான், இவரை பார்க்கும்போது இவங்க அப்பாவை பார்த்த மாதிரியே தான் இருக்குது, அதே இல்னஸ் இவருக்கும் வந்துருமோ அப்படின்ட்டு. அவங்க அப்பா எப்படி இருந்தாரோ இயானோ அதே மாதிரி தான் கொஞ்சம் பயந்துட்டு இருக்காரு. அதை நினச்சி ராணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இயானை கண்டுபிடிச்சிட்டிங்களான்ட்டு ராணி இயானை தேடிக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு இருக்கா. சரி, இங்கே இருக்கிறத விட அவர் அங்கே அரண்மனையில் நல்லா தானே இருப்பாங்க, அப்புறம் ஏன் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கீங்கன்னு இருக்க. அரண்மனையில் மட்டும் இருந்தாருன்னா ஊரே ஃபுல்லாக அவரை தான் பார்க்கும். சமைக்கிறதுலேருந்து டேப்லெட்லேருந்து எல்லாமே இயான் பேச்சு தான் ஓடிக்கிட்டு இருக்கும். அவருக்கு எப்போவுமே சென்டராக இருக்கிறது பிடிக்காதுன்னு பேசிகிட்டு இருக்க. அப்போ தான் ஒரு மெசேஜ், ராணி வராங்க அப்படின்ட்டு. இவன் பார்த்தீங்கன்னா பதறி அடிச்சுட்டு ஹீரோயினை எப்படியாச்சும் ஒளிய வைக்கணுமேன்ட்டு ஒளிய வச்சுட்டு நர்வஸாக இருக்குன்னு ஓப்பன் பண்ணுறக்கே இருந்தாலும் பரவாயில்ல முடியும்ட்டு ஓப்பன் பண்ணால் ராணி பார்த்தீங்கன்னா ஏதோ கூலிப்படையை கூட்டிகிட்டு வர மாதிரி கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. வந்த உடனே சரி ரூமை சர்ச் பண்ணுற மாதிரி இயானை வந்து பார்த்துக்கிட்டு இருக்க. அங்கே பார்த்தா இயான் தான் குளிச்சுட்டு வந்துக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி நான் ஒன்றும் ரெடி ஆகலை, இவங்களை வெளியே போய் வெயிட் பண்ண சொல்லு அப்படின்ட்டு ஒரே பேச்சாக சொல்லிட்டு இருக்க. ராணியை வெளியே வந்துடுறாங்க. பட் வந்த உடனே தான் சோஃபாவில் பார்க்குறாங்க, அதில் ஏதோ ஒரு பர்ஸ் இருக்குது. அந்த பர்ஸு பொண்ணுங்க யூஸ் பண்ணுறதுன்னு தெரியுது. மறுபடியும் ஒரு ரூமுக்கு போய் பார்க்க அங்கே ஹீரோயின் நின்றுட்டுருக்கா. இவங்க ரெண்டு பேர்த்தையும் சரி ராணி பார்த்துட்றாங்க. பார்த்த உடனே சும்மா விடுவாங்களா, இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ளே வந்து அரண்மனையில் இதுக்காக பதில் சொல்லி ஆகணும், சொல்லிடு அப்படின்ட்டு செக்ரட்டரி சொல்லிட்டு போயிட்டுருக்க. ஹீரோக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் ஜம்முன்னு தூங்கிட்டு இருக்கும்போது நியூஸ் வருது. செக்ரட்டரி தான், நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்ட்டு இருக்க. ஹோட்டலில் அப்படின்ட்டு இருக்கா. வெளியே வந்துடாதீங்க, அங்கே ஏறுங்க அப்படின்ட்டு இருக்கா. என்னாச்சு, என்ன விழிக்க அப்படின்ட்டு இருக்கும்போது தான் ஃபுல்லாமே நியூஸ் போயிட்டுருக்கு. ஏனோ இந்த கேசல் பியூட்டியோட சிஇஓவும் ஒரே ஹோட்டலில் தங்கியிருக்காங்க அப்படி இப்படின்ட்டு. இங்கே அவங்க அண்ணன்லாம் பார்த்து ஷாக் ஆகிட்டு இருக்க. அன்னைக்குன்னா ஒரே சந்தோஷம், எப்படியோ நம்ம சம்மந்தம் ராயல் ஃபேமிலியில் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு இருக்க. இங்கே அண்ணன்லாம் ஷாக் ஆகிட்டான், அது என் தங்கச்சிடிங்கிற மாதிரி. அவன் பார்த்தீங்கன்னா அப்போ கண்டிப்பாக வேறு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு இருக்க. ஹீரோயின் எல்லாத்தையுமே பார்க்குறா. அதுவும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாம் சொல்கிறத பார்த்தா அடுத்து நான் தான் போல எனக்கு சந்தோஷமாக இருக்குன்ட்டு அவள் படிச்சுட்டு இருக்க. செக்ரட்டரியாக கத்திக்கிட்டு இருக்கா. நீங்கள் எதுக்கு டாக்டர்லாம் அந்த இடத்துக்கு வர சொன்னீங்க, அதனால எவ்வளோ பெரிய பிரச்சனையை அடிச்சுட்டு இருக்கு தெரியுமா அப்படின்ட்டு அவங்க பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. டாக்டர் வர சொன்னாங்களா, அதனால இயானும் சரி ஹீரோயினும் சரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, அதனால தான் டாக்டர் வந்திருக்காங்கிற மாதிரி ரூமரை அவ்வளோ பெருசாக கொண்டு போயிருக்காங்க. ஹீரோயினுக்குனா ஒரு பக்கம் நம்ப முடியல, இருந்தாலும் நீங்கள் இதெல்லாம் பண்ணியிருக்கவே கூடாதுங்கிற மாதிரி அவ கத்திக்கிட்டு இருக்க. ஹீரோயினுக்குனா இன்னொரு பக்கம் சந்தோஷமாக வேறு இருக்க, மனசுக்குள்ளே வெளியே தான் காட்ட முடியல. நான் ப்ரெக்னெண்ட்டாக வேறு இருக்குன்னா அப்போ கண்டிப்பாக என்னத்தான் கல்யாணம் பண்ணி வைப்பாங்கங்கிற மாதிரி. இந்த ரூமரெல்லாம் இனி எப்படி தான் தடுக்க போடுங்க அப்படின்ட்டு இருக்க. அப்போது தடுக்க கூட முடியாதா அப்படின்னா எனக்கு டவுட்டே வேணாம். அடுத்து என்ன அவனுக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்கன்ட்டு அவள் ஒரு பக்கம் மெதப்பில் சுற்றிக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் ராணிக்கும் இந்த விஷயம் போகுது. ராணி அப்படியே எடுத்து ஒரு பக்கம் அவங்களோட முடிவு எடுத்துட்டு இருக்கேன்ட்டு அதோட இந்த எபிசோட் முடிக்கிறாங்க. எப்படி காய்ஸ், நெக்ஸ்ட் எபிசோடில் தான் ராணி என்ன முடிவு எடுத்தாங்க, ஹீரோயினுக்கும் இயானுக்கும் கல்யாணம் ஆச்சா இல்லையா அப்படின்ட்டு ரொம்பவே ரொமான்டிக்காக அதே சமயம் காமெடியாக சொல்லியிருப்பாங்க. இந்த ட்ராமா பிடிச்சிருந்துச்சா இல்லையா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. பிடிச்சிருந்தா லைக் ஷேர் எல்லாம் பண்ணிடுங்க. அடுத்து ஒரு பக்காவான வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் பாய் ஸ்வீட்டீஸ்.